அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். தானொரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். தானே தனக்கு நிகராய் தான் எந்த கலப்பின்றி தூய்மையுடைய ஒன்றாய் துலங்குவதாய் உடம்பையும் உயிரையும் என்றும் நிலைபெற செய்வதாய் விளங்கும் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பொருளே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய விளக்கம். தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே என்ற அகவல் வரி 899 900 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ப்பொருள் விளக்கம். ஒப்பற்ற தனி பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதிபதி இருக்கின்றது. அது தான் மட்டுமே இருந்து கொண்டு உள்ளது. எங்கும் தானாய் எல்லாம் தானாய் இருக்கின்றது. அதனால் அந்த மெய்ப்பொருளுக்கு அந்நியமாய் வேறாய் அயலாய் மற்ற எதுவும் இல்லை என்றாகின்றது. இப்போது ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு நோக்குவோம். முதலில் நாம் காண்பது அம்மனிதனுடைய புற தேக வடிவமே. அடுத்து தோற்றுகின்றது அந்த தேகத்திலே விளங்கும் உயிர்ப்பு இயக்கமே. இப்படி மனிதனின் தோற்றம் உயிர் உடம்பு அம்சமாய் விளங்க காண்கின்றோம். ஆனால் இந்த உடம்புடைய உண்மை என்ன, உயிரினுடைய உண்மை என்ன என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டி உள்ளது. அப்போதுதான் மெய்ப்பொருள் காண முடியும். உடல் வேறு உயிர் வேறு என்பது எனத்தான் தோற்றுகின்றன. ஆனால் மெய்ஞானியர் அனுபவம் அப்படி உயிரையும் உடலையும் வேற்று பொருளாய் காணாது அப்பரம்பொருளாகவே காண்கின்றனர். அது எப்படி என்பதையும் ஆராய்வோம். உள்ளது ஒரு தனி பரம்பொருளே. அத்தனி பொருள் தனி பெரும் தயவுடன் திகழ்கிறது. அந்த தயவுதான் பொருட்சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் உரு செயலாகவும் கொண்டு விளங்குகின்றது. இதனால் எல்லா அணுக்களும் அணு திரளான பொருள்களும் பொருள்களை மாறி உருவாகியுள்ள இந்த மனித உடலும் அந்த பரம்பொருளின் பொருள் சக்தி தோற்றம் என்பது உண்மை. ஆகவே பரம்பொருளே இந்த உடலாய் விளங்குவதின்றி வேறு எதுவும் அல்ல என்பது தெளிவு. இதே போலத்தான் அப்பரம்பொருள்தான் தன் கிரியா சக்தியால் இம்மனிதனில் உயிராய் திகழ்கின்றார் என்பது மெய்யே. எனவே ஒன்றான தனி பரம்பொருள் தானே இந்த உயிர் உடம்பாய் அகம் நின்று விளங்கி கொண்டுள்ளார் என்பது பேர் உண்மைதானே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க கருத்து. தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளேன்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி. இதில் அவர் சொல்றது, பெருமானார் சொல்வது என்ன சொல்றாரு? உடலையும் உடம்பையும் சொல்றார்.
அப்போ இந்த உடம்பும் உயிரும் இணைந்தால்தான் ஒரு மனித தேகம் இந்த பிரபஞ்சத்திலே வாழ முடியும். மனிதனுடைய உடம்பிலே உயிர் இல்லை என்றால் என்ன ஆகும்? அதற்கு பேர் பிணம், சபம் என்று சொல்றாங்க. ஆகவே இந்த உடலை பேணி காத்தாதான் உயிர் வளர்க்க முடியும். அதுதான் திருமூலர் கூட சொல்றார், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடம்பு ஒரு கோயில் போல ஆலயம் போல இருக்குது. ஊன் உடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புல அனைத்தும் காணா மணிவிளக்கு. இந்த உடம்பை குறித்து திருமூல சித்தர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. ஆகவே அந்த உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ உடம்பு இருந்தால்தான் உயிர் இருக்கும். அப்போ உடம்பு நம்ம ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வைத்து கொண்டால்தான் அந்த உயிர் அந்த ஜீவனில் வாழும். அப்போ அந்த ஜீவனையும் வளர்க்கணும், உடம்பையும் வளர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த உயிர் தங்கணும்னா அந்த உடம்புக்குள்ள அந்த உடம்பை பேணி காக்கணும். எந்த துன்பங்கள் இல்லாமல், புற துன்பங்கள் இல்லாமல் அக நிறைவான ஜீவனை உள்ளே இணைத்து கொண்டே இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு. இல்லவே இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்குது, பூமியினுடைய அடிமையத்திலிருந்து, கோள்களிலிருந்து, எல்லா இதிலிருந்து நம்ம கிடைக்குது. நம்ம அந்த சாப்பாடுன்னு சொல்லி புற உணர்வை அதிகமாக உட்கொண்டு நம்ம போகிறோம். இதுதான் நம்ம திரு அருள் பிரகாச வள்ளலார் கூட நாணச்சேரியை அப்படின்ற ஒரு பாடல்ல 4வது பாடல்னு நினைக்கிறேன், அது அனைத்தையுமே எல்லாமே பொய் சாப்பிட்டு எல்லங்க போகுது, மலமா போகுது. அப்போ இந்த மலமாய் போகக்கூடிய அந்த இதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். நாம் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழலாம் என்று இந்த பிரபஞ்சத்திலே துணிந்து சொன்னவர், சாகா கலையை பற்றி சொன்னவர், மரணமில்லா வாழ்வை பெறலாம் என்று சொன்னவர் நம்மளுடைய சாமி ராமலிங்க வள்ளலார் அவர்கள். வேறு எந்த மகான்களும் ஞானிகளும் சொல்லலை. அதைத்தான் இந்த தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் வளர்க்கும் விளங்கும் தனி பொருளே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவனை நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த ஜீவன் எப்படி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்துட்டு போகணும் இந்த பூமியில். அப்போ நமக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் மகான்களோடு உயிர் தொடர்பு பெறணும். அப்போ அந்த உயிர் தொடர்பு பெற்றால் மட்டுமே நம்ம கடையேற முடியும், கடை தேர முடியும். அப்போ அந்த கடை தேறுவதற்கு என்ன செய்யணும்? அதைத்தான் நம்மளுடைய அகவல் வரியின் மூலமாக ஒரே இரவில எழுதி முடிக்கிறார். இந்த மனித தேகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் உணரணும். அவருடைய ஒவ்வொரு பாடலும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான் சொல்லுது. அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை நாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நிலை தான் வேணும் அப்படின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். அதான் விண்ணப்பம் வைக்கிறார் வள்ளல் பெருமான் அருளிய அந்த விண்ணப்பம். எல்லாமுடைய அற்பெரும் ஜோதியே, அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விற்பங்களும் வருணம் ஆசர்மம் வர்ணாசிரமம் முதலிய உலக சாரா சங்கற்ப விற்கங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மைநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எவ்விதத்தும் எவ்வளவும் விளங்காமல் நிறைந்து விளங்க செய்தருள் வேண்டும். எல்லாமாகிய தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவர் திருவருள் பெருங்கருணை வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்குருநாதா சாமிகள் திருவடியே சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை
அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த ஏக இறைவனை நினைத்து எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.